ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் நியூஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா AS3 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 which is about cash flow statement. ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாரும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த AS3 பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அந்த சம்மையை மூவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பேசிக், அது நம்ம பார்ப்போம். அண்ட் தென் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டே 2 மெத்தட்ஸில் இருக்குது. ஒன்று டைரக்ட், இன்னொன்று இன்டைரக்ட். ஸோ அது எப்படி போடணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் கொஷின்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நான் மாடல்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இந்த 5 செக்மெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வித்தவுட் ஸ்கிப்பிங் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஸோ எப்படிப்பட்ட சம்மா இருந்தாலும் நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு எதுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், எதுக்கு அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பண்ணுறது மூலமாக தான் நம்மளுக்கு கேஷ் இன்ஃப்ளோ எப்படி, கேஷ் அவுட்ஃப்ளோ எப்படி, என்னென்ன நடந்திருக்கு, கேஷ் எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கு, கேஷ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க டியூரிங் த பீரியடில் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த AS3 எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், AS3 படி என்ன சொல்ல வராங்க, எதுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷோட மூவ்மெண்ட், கேஷோட மூமெண்ட்டை நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்காக, அது எப்படி ஜென்ரேட் ஆகுது, எப்படிலாம் அப்ளை ஆகிருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் இந்த கேஷ் ஜென்ரேட் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் என்னது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். மற்றபடி கேஷோடைய ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே நம்மளுக்கு எங்கே இருக்கும், பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும், கேஷ் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். பட் எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கு, எந்தெந்த மூலையில் இந்த கேஷ் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அதுக்கு எது தேவை, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தேவை. ஸோ அதில் தான் நம்மளுக்கு எப்படி பெரியுது, இந்த 3 காம்போனன்ட்ஸ் பெரியுது. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எப்படி பெரியுது, இந்த 3 காம்போனன்ட்ஸ் பெரியுது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஃபார்மேட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒரு விஷயம், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கற்றுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னதான் அப்படின்னா, அதை கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், கேட்டகரைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, ஒரு என்ட்ரி இருக்குது அப்படின்னா அது ஆப்ரேட்டிங்காக, இன்வெஸ்டிங்காக, இல்லை ஃபினான்சிங்காக அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அதை கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அது அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பார்க்கலாமா? ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி காம்போனன்ட்ஸ் என்னென்னமோ சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங், ஃபினான்சிங் ஒரு விஷயம் சொன்னால் அது இந்த 3ல் எதில் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னாவே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு கேட்டகரிஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுனாவே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஃபார்மேட் தான், குட்டி குட்டி சேஞ்சஸ் அங்கங்கே இருக்கும். மற்றபடி உங்களுக்கு என்னென்ன விஷயம் எங்கெங்கெல்லாம் எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸி. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு 6 to 14 மார்க்ஸ் வரையும் வரும். ஸோ எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினா என்ன? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது மெயின் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, அதுலேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய கேஷஸ் எல்லாமே என்னதான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான். இப்போது நான் ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இந்த காஃபி ஷாப்புக்கு தேவையான எல்லாமே, இந்த சப்ளை பண்ணுறது, காஃபி சேல் பண்ணுறது, அந்த தேவை, சுகர் வாங்குறது. ஸோ அப்போ இதெல்லாம் என்னது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ அப்போது நான் அந்த காஃபி ஷாப்புக்கு அன்றாடம் அந்த மெயினான பிஸ்னஸே என்ன தான், காஃபி போடுறது தான். அப்போ அந்த மெயினான விஷயத்துக்கு தேவையான விஷயம்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுலேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோ, அதுலேருந்து எனக்கு கேஷ் வருது. நான் அந்த டெய்லி பண்ணுற விஷயத்துக்காக நான் அந்த சுகர் வாங்கணும், அப்போ நான் அதுக்கு போடுற அந்த காசு கேஷ் அவுட்ஃப்ளோ. ஸோ அப்போ அந்த ஆப்ரேட்டிங், அந்த பிஸ்னஸ் அதனால தான் ஆப்ரேட்டே ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி மெயினான ஆக்டிவிட்டி, பர்ச்சஸோ இல்லை சேலோ, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, குட்டி குட்டி விஷயம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே என்னதான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அப்போ மெயின் பிஸ்னஸில் நம்மளுடைய ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது, அந்த ஃப்ளோ தான் என்னது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அடுத்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஃபி ஆட்டோமேட்டிக்காக போடுற ஒரு மிஷின் நான் வாங்குகிறேன். ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, காஃபி வருது. ஸோ அப்போது அந்த மிஷினரி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அது ஒரு லாங் டேர்ம் அசெட். ஸோ அப்போ அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அது என்ன ஆகுது, அந்த இடத்துல இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியாக ஆகிடுது. அப்போது அக்வயரிங் த ரிசோர்ஸஸ் ஃபார் ஃப்யூச்சர். அப்போது ஃப்யூச்சருக்காக ஒரு ரிசோர்ஸை நான் அக்வயர் பண்ணுறேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது எதில் வருது, இன்வெஸ்டிங்
இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் வந்துடுது. ஓகே ஸோ இந்த ரெண்டும் புரிஞ்சிருச்சு. அப்போ பாரோயிங்னா என்ன, அப்போ ஃபினான்சிங்னா என்ன? அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் லோன் வாங்குறதும் அந்த காஃபி ஷாப்புக்கு பாரோ பண்ணுறதும், அப்போ நான் அந்த காஃபி ஷாப்பில் ஃபண்டை ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு பத்தலை, ஸோ அதை ரைஸ் பண்ணணுன்றதுக்காக நான் போய் பாரோ பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கிற விஷயம், அந்த மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், பாரோயிங்ஸ், இது எல்லாமே எங்கே வரும்? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் வரும். அப்போது மெயின் ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக இருக்கிறது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக அந்த மாதிரி ரிசோர்ஸ் அக்வயர் பண்ணுறது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அப்போ நான் இந்த மாதிரி ஃபண்டை ரைஸ் பண்ணுறது, அதுக்கான சோர்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே என்னது? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த 3 திங்ஸில், இந்த காஃபி ஷாப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 திங்ஸில் உங்களுக்கு எப்படி மற்ற கம்பெனியும் கிளாஸிஃபை பண்ண தெரியுது அப்படின்னா நீங்கள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருவீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த 3 திங்ஸில் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஐசி இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3 இதை அப்படியே போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கேஷ் ஃப்ளோ AS3 சாப்டர் யூனிட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3 அப்படியே நிறையா ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேப்பா? ஓகே. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது இந்த கம்பெனி காஃபி ஷாப்பாக இருக்குது, ஓகே. இதே ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்தால் என்ன? அப்போ இங்கே பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே இங்கே நார்மலாகவே பண்ணுவாங்களே, லோன் கொடுக்குறது, இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவாங்களே, அப்போ அவங்களுக்கு என்னவாக இருக்கும்? அப்போ அந்த லோன் கொடுக்குறது எல்லாமே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் வந்து கஸ்டமருக்கு லோன் கொடுக்குறது, அப்ளை பண்ணி கொடுக்குறது, ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு என்னது? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியாக மாறிடும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின் படிக்கிறப்போ தெளிவாக படிக்கணும். அது ஃபினான்ஸ் என்டர்பிரைஸா என்னன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம அந்த 3 காம்பனன்ட்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஆப்ரேட்டிங்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன, ஃபினான்சிங்னா என்ன, அதில் என்ன நல்லா வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும், கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வரது, இந்த விஷயம் இவ்வளோனா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது எப்படி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணுறது, அதுக்கு தான் நம்ம ஒரு ஃபார்மேட் பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ நம்ம பார்த்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, இதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டு நம்மளுக்கு வர்றதா என்னது? நெட் கேஷ் ஃப்ளோ. ஸோ இந்த நெட் கேஷ் ஃப்ளோவோட கேஷோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடுற க்ளோசிங் பேலன்ஸ் ஆன்சராக வரும். கரெக்டாக கேஷ் அக்கௌண்ட்டோடைய க்ளோசிங் பேலன்ஸ் ஆன்சராக கரெக்டாக வரும். ஸோ இந்த 2 விஷயத்துலேயும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இதை தான் நம்ம 2 மெத்தடாக நம்ம போடுவோம். ஒன்று டைரக்ட் மெத்தட், இன்னொன்று இன்டைரக்ட் மெத்தட். அப்போது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி நம்ம போடுறது டைரக்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது, இன்டைரக்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதை தான் ஓவராலாக ஒரு ஓவர்வியூ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கறது தான் என்னது? டைரக்ட் மெத்தட். ஸோ அந்த டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் டைரக்ட் மெத்தடோட ஃபார்மேட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இருக்குது, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி இருக்குது, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி இருக்குது, நெட் கேஷ் ஃப்ளோ இருக்குது, அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, கடைசியாக என்ன தான் வருது? கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் ஆன்சராக வரும். சரி, எதுக்கு இது பண்ணுறோம்? ஆன்சரும் கொஸ்டினில் இருக்குது. எதுக்கு பண்ணுறோம்? நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கேஷ் இந்த ஆக்டிவிட்டீஸில் இப்படிலாம் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் போடுறப்ப தான் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த கேஷோடைய மூமெண்ட்டை நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ இதை பிரித்து இந்த கேட்டகரியில் போடுறதுக்கு தான் மார்க்கா? ஆமாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் என்னென்னலாம் வந்திருக்கு? ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இன்ஃப்ளோவும் நடக்கும், அவுட்ஃப்ளோவும் நடக்கும். கரெக்டாக ரெசிப்ட்ஸும் நடக்கும், பேமெண்ட்ஸும் நடக்கும். அப்போது அந்த ரெசிப்ட்ஸ், இன்ஃப்ளோ அது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? ஆட் பண்ணியிருக்காங்க. அவுட்ஃப்ளோ எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? லெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை லெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது நெட் கேஷ் பிஃபோர் டேக்ஸ். ஓகேவா? ஸோ நெட் கேஷ் பிஃபோர் டேக்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க, டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதை என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணிட்டோம்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி டோட்டல் கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியோடைய இன்ஃப்ளோ இருக்கும். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் ரெசிப்ட்ஸும் இருக்கும், பேமெண்ட்ஸும் இருக்கும். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏதாவது ஒரு லாங் டேர்ம் அசட்டை சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு என்ன இருக்குது? இன்ஃப்ளோ தானே அது. இன்னொன்று லாங் டேர்ம் அசட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்போ வாங்குறப்போ கேஷ் அவங்களை விட்டு போயிருக்கும். அப்போ அது என்னது? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் அவுட்ஃப்ளோ தானே. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் இன்ஃப்ளோவை ஆட் பண்ணி அவுட்ஃப்ளோ லிஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த டோட்டல் பி கிடைக்கும். ஸோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியோட டோட்டல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2வது கிடைச்சிருச்சா? அடுத்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. என்னது? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ மேபி ஆன்சர் கரெக்டாக பாசிட்டிவில் அப்படி விட்டுருணும்.
இதில் ஆன்சர் இப்போ டோட்டலில் வந்து மைனஸில் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டணும். இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கே தெரியும். ஓகே, அடுத்து வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிலையும் சேம் லைக் தட் இன்ஃப்ளோஸும் இருக்கும், அவுட் ஃப்ளோஸும் இருக்கும். இப்போ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் வர இன்ஃப்ளோலாம் ஆட் பண்ணி அவுட் ஃப்ளோலாம் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் சி அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டு நம்மளுக்கு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியோட டோட்டல் கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயத்துக்கும் நம்மளுக்கு டோட்டல் கிடைக்கிறப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி கிடைக்கிறது, ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் நெட் கேஷ் ஃப்ளோ. ஸோ இந்த நெட் கேஷ் ஃப்ளோவோட கேஷோட ஓப்பனிங் பேலன்ஸஸ் நம்ம ஆட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன அரைவ் ஆகிடும், கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் அரைவ் ஆகிடும். ஸோ இதுதான் என்னென்னா டைரக்ட் மெத்தட். ஸோ இப்படி தான். ஸோ இந்த டைரக்ட் மெத்தட் கொஷினில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். டைரக்ட் மெத்தட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று இந்த மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டாக வந்து கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி கேஷ் அப்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருவாங்க, ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க இல்லையா. ஜென்ரலாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு 1 2 3 பாயிண்ட் போட்டு அதை வந்து நம்ம ஆப்ரேட்டிங், ஃபினான்சிங், இன்வெஸ்டிங் பிரித்து அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மேட் இப்போ பார்த்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் இந்த மாதிரி 2 ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ கேஷ் ஓப்பனிங் இங்கே இருக்குமா, கேஷுடைய க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் அது எங்கே நம்ம போடுவோம்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எது ஆரம்பிக்கணும், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோட ஆரம்பிக்கணும். அப்போ இந்த பக்கம் வந்து இருக்கிறதெல்லாம் ரெசிப்ஸாக இருக்கும். அப்போ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோட ரெசிப்ஸ், இன்வெஸ்டிங், ஃபினான்சிங் இதோடலாம் நம்மளுக்கு எங்கே அந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணுன்றது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம ஃபார்மேட்டில் அப்ளை பண்ண வேண்டியதான். அதுமாதிரி பேமெண்ட்ஸும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி போடுவோம், அப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி போடுவோம், அப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி போடுவோம். கரெக்டாக? ஓகே. அப்போ இந்த இன்கம் டேக்ஸ் எங்கே நம்ம லெஸ் பண்ணுவோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலே இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணி தான் அதோடைய டோட்டலை வந்து என்ன பண்ணுவோம் நம்ம போடுவோம். அப்புறம் இன்வெஸ்டிங், அப்புறம் ஃபினான்சிங், அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங் அக்கௌண்ட் வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இது நார்மலாக ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் இங்கே பண்ணது அதே தான், ஆனால் ரெசிப்ட்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, பேமெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆக்டிவிட்டி வைஸ் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். சேம் லைக் தட். இதை கொடுத்தது எல்லாமே இந்த மாதிரி ஜென்ரல் பாயிண்ட்ஸ் பர்டிகுலர்ஸ் தான் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் கேட்டகரைஸ் பண்ணி இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ பிரித்து அதுக்கப்புறம் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 மாடல்ஸில் டைரக்ட் மெத்தட் வந்து கேட்பாங்க. ஓகே கைஸ், ஸோ ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இந்த லெசனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அண்ட் தென் சேனலுடைய அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் மெத்தட் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.